ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு மே 15ஆம் தேதி. நம்ம மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். டவ் ஜோன்ஸ் 0.75% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 0.77% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 0.88% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் ரெட்ல தான் மோஸ்ட்லி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். NSE வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். நிஃப்டி 50 0.10% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.62% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி பேங்க் 0.30% ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. BSE சென்செக்ஸ் 0.04% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ NSEல மார்க்கெட் டேட்டாக்கு போய் யார் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ்னு பார்த்தலாம். நிஃப்டி 50ல டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கல் 4.30% கிரீன், கோல் இந்தியா 2.28% கிரீன், இன்ஃபோசிஸ் 2.22% கிரீன், அதானி போர்ட்ஸ் 1.92% கிரீன், கொட்டக் பேங்க் 1.77% கிரீன், TCS 1.56%, டெக் மஹிந்திரா, அதானி என்டர்பிரைசஸ், டாடா கன்சியூமர், பாரதி ஏர்டெல், டாக்டர் ரெட்டி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இவங்க எல்லாமே டாப் கெய்னர்ல இருக்காங்க. லாசர் யாருன்னு பார்த்தானா ஹிண்டால்கோ 3.13% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ட்ரெண்ட் 2.27% ரெட், ரிலையன்ஸ் 1.75% ரெட், மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா 1.42% ரெட், அல்ட்ராடெக் சிமெண்ட் 1.22% டவுன், எட்டர்னல் 1% டவுன், BEL 0.93% டவுன். இதை தவிர NTPC, HM மோட்டார்ஸ், JSW ஸ்டீல், ஏஷியன் பெயிண்ட்ஸ், நெஸ்லே இந்தியா, ஜியோ ஃபினான்ஸ், டாடா ஸ்டீல் எல்லாம் ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா பேங்க் நிஃப்டில யார் லாசஸ்ன்னு பார்த்தலாம். டாப் லாசர் AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 2.27% டவுன், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் 2.25% டவுன், யூனியன் பேங்க் 1.44% டவுன், பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், PNB பேங்க், எஸ் பேங்க், ஆக்சிஸ், ICICI எல்லாமே இன்னைக்கு டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கெய்னர்ஸ்ல பார்த்தோம்னா கொட்டக் பேங்க் 1.77% கிரீன், அதுக்கு அடுத்ததா HDFC பேங்க் 0.67% கிரீன், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஃபெடரல் பேங்க் இவங்க எல்லாம் கெய்னர்ஸ்ல இருக்காங்க. அடுத்ததா மார்க்கெட் டேட்டாக்கு போய் இண்டிசஸ் வைஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். செக்டர் வைஸ் பார்க்கலாம். ஸோ ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ் எல்லாமே பார்க்கலாம். டெரிவேட்டிவ்ஸ் நிஃப்டி 50 0.12% இப்போ கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே ரெட்ல தான் இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ப்ராட் மார்க்கெட்ல பார்த்துட்டிங்கன்னா நிஃப்டி 100, 200, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே ரெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒன்று கூட கிரீன் இல்லை. ஆனால் எபோவ் 1%ன்னு சொல்லிக்கிற மாரி ரெட் எதுவுமே இல்லை. எல்லாமே டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. செக்டர் வைஸ் பார்த்துட்டோம்னா நிஃப்டி ஐடி தான் இன்னைக்கு டாப் கெய்னர்ல இருக்கு. அந்த நிஃப்டி மீடியா தான் ஃபர்ஸ்ட் 3.52% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததான் நிஃப்டி ஐடி 1.52% கிரீன், நிஃப்டி FMCG 0.65% கிரீன். இது எல்லாமே லாசர்ல தான் இருக்கு. நிஃப்டி மெட்டல் இன்னைக்கு 1.19% டவுன், நிஃப்டி ரியாலிட்டியும் 1.29% டவுன், ஆயில் அண்ட் கேஸ் 1.41% டவுன், நிஃப்டி ரைட்ஸ் அண்ட் ரியாலிட்டி 1.02% டவுன். ஸோ செக்டார் வைஸ் பார்த்தா க்ரீனும் இருக்கு, ரெட்டும் இருக்கு, மிக்சடா இருக்கு. US டாலருக்கு நிகரான இந்தியன் ருப்பி வேல்யூ பார்த்தரலாம். 95.92 போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட ருப்பி இன்னும் வீக் ஆயிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் ப்ரைஸ் இன்னைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. $107.67 பெர் பேரல். நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது அரௌண்ட் 105 பார்த்துருந்தோம். அந்த 106 இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இப்போ 107க்கு வந்திருக்கு. ஸோ மார்க்கெட்டில் நடந்த சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் பார்த்துடலாம். அண்ட் ரிசல்ட் கிவிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸ் மார்னிங்லேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அமலுக்கு வந்துருச்சு மார்னிங். தமிழ்நாட்டை பொறுத்தவரை சென்னையில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ரைஸ் 3.10 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகி 103.90 போயிட்டு இருக்கு. அதே டீசல் ப்ரைஸ் 3.08 இன்க்ரீஸ் ஆகி 95.47 ருபீஸ்னு போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பெட்ரோல் டீசல் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் அதாவது HPCL, BPCL எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம்.
Hindustan Petroleum 3.34% down. BPCL, Bharat Petroleum Corporation 3.68% down. IOCL, Indian Oil Corporation 2.53% downல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கௌதம் அதானி $6 million பே பண்றதா அக்ரி பண்ணியிருக்காரு. அவரோட கேஸ் ஒன்று யுனைடெட் ஸ்டேட்ஸ் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக தான் இப்போ பே பண்றதா அக்ரி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட நெஃப்யூ சாகர் அதானியும் $12 million பே பண்றதா ஸ்பாட் செட்டில்மெண்ட்டாக பே பண்றதா அக்ரி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீல் வந்து அப்ரூவ் ஆச்சுன்னா ஸோ இது அதானி குரூப்புக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக தான் இருக்கும். அவங்களோட லீகல் ப்ராப்ளம்ஸை ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதானி என்டர்பிரைசஸ் 1.59% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 2757 per ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல பார்க்கலாம். ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.05 lakh crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 7.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல. நெட் ப்ராஃபிட் 31.7% கம்மியாயிருக்கு. 8,470 crore 5,783 crore கம்மியாயிருக்கு. EBITDA மார்ஜினும் கம்மியாயிருக்கு. 14.6% 10.7%. EBITDA 21.7% கம்மியாயிருக்கு. 11,259 crore தான் கொடுத்துருக்காங்க. டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் 4.25% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கரண்ட் பிரைஸ் 353 per ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்க டிவிடெண்ட் தரதாகவும் சொல்லியிருக்காங்க 3 per share. அப்போலோ டயர்ஸ் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ் பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட் 185 crore 631 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 14.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7,336 crore கொடுத்துருக்காங்க. EBITDA 42.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 498 crore 712 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA மார்ஜின் 7.8% 9.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போலோ டயர்ஸ் 0.87% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 398 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. முத்தூட் ஃபினான்ஸ் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 3,086 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,508 crore டோட்டல் இன்கம் 68.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,874 crore 8,194 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முத்தூட் ஃபினான்ஸ் 5.94% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 3,319 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சம்பல் ஃபெர்டிலைசர் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 29.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 130 crore 169 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 13.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. EBITDA 56.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 163 crore 255 crore. EBITDA மார்ஜின் 6.7% 9.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போர்ட் 6 per share டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. சம்பல் ஃபெர்டிலைசர் 3.41% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 439 per ஷேர்னு. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்குக்கு தமிழ்நாடு டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கிட்டேருந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி எவ்வளோ டாக்ஸ் டிமாண்ட் ஆர்டர் கொடுத்துருந்தாங்கன்னா 204 crore. இப்போ அதில் கம்மியாகி வந்திருக்கு. 3 crore பே பண்ணால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 1.12% இன்க்ரீஸ் ஆகி கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 675 per ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கார்பரண்டம் யூனிவர்சல் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸில் பார்க்குறோம். நெட் ப்ராஃபிட் பார் லாஸ் பார்த்தோம்னா லாஸ் தான் கொடுத்துருக்காங்க. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 29.14 crore ப்ராஃபிட்டில் இருந்திருக்கு. இப்போ 17.6 crore லாஸ்க்கு வந்திருக்கு. ரெவன்யூ ஆனால் 14.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
எபிடா 1.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 12%லேருந்து 10.3% கம்மி ஆயிருக்கு. ஸோ கார்பரண்டம் யூனிவர்சல் இதுக்கு எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.79% க்ரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1046 per ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின்ஸ் அவங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 1400 crore. ஸோ இது மூலமாக கம்பெனி என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இந்த 1400 crore எக்ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டியை எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. மகாராஷ்டிராவில் உள்ள யூனிட்டை அப்கிரேட் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷன் கேப்பபிலிட்டிஸும் ஃபியூச்சர் டிமாண்டையும் பொறுத்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த மெயினாக லார்ஜ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. கிர்லோஸ்கர் ஆயில் 2.29% இன்க்ரீஸ் ஆகி க்ரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1631 per ஷேர்னு. வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 44.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 100 crore-லேருந்து 145 crore. ரெவென்யூ 13.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1200 crore கொடுத்துருக்காங்க. எபிடா 29.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 185 crore-லேருந்து 239 crore. எபிடா மார்ஜின் 17.6%லேருந்து 19.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபைனல் டிவிடெண்ட் ₹3 per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. வெல்ஸ்பன் என்டர்பிரைசஸ் 0.72% இன்க்ரீஸ் ஆகி க்ரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 522 per ஷேர்னு. ஸோ சில ரிசல்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டோம். அதுக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்கு அண்ட் சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு அதுக்கும் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டோம். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.